எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மாவிலை தோரணம் நான் சொல்கிற மாதிரி கட்டி பாருங்கள். நல்லா இருந்துச்சு, அதனால தான் சரி வீடியோவை போடலான்னு பண்ணேன். ஃபஸ்ட்டு இதுக்கு பெரிய சைஸு மாவிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சின்ன சைஸில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க பெரிய சைஸை விட. பூ சாமந்தி பூ எடுத்துருக்கேன் நான். உங்கள்கிட்ட எந்த பூ இருக்கோ நல்லா ஊசியில் கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பூ எடுத்துக்கோங்க. நான் நூல் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட நல்லா திக்காக இருக்கிற நூல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற நூல்னாலும் 2-3 நூல் சேர்த்து ஒன்றா சேர்த்து திக்காக செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாங்காய் இலையை எடுத்து நூல் மேலே வச்சு அந்த அடி பக்கத்தில் கொஞ்சம் மடிச்சிங்கனாலே அது ஈஸியாகவே மடியும். பெரிய இலையை ஃபஸ்ட்டு வச்சு அந்த நூலோடு சேர்த்து கோத்துக்குங்க. அதுக்கப்புறமா சின்ன சைஸ் இலை இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று, ரெண்டும் கீழ் வாக்கில் பார்த்த மாதிரி கொஞ்சம் சைடு வாக்கில் வச்சு அதையும் தைச்சிக்குங்க. அப்புறமா பூ சேர்த்து தைங்க. ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் இலையை நல்லா தைச்சி முடிச்சு அப்புறமா கடைசியாக சாமந்தி பூவோ ரோஸோ உங்கள்கிட்ட எந்த பூ இருக்கோ அந்த பூ வச்சு நல்லா தைச்சிக்குங்க. தைச்சிட்டு நான் நூல் வச்சு ஊசி வச்சு தைக்கிறேன். குச்சியில் பண்ணுறதுக்கு குச்சி வச்சும் இது கோப்பாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். சரி இது 3 இலை தைக்கணுமே அப்படின்றதுனால ஊசியில் நூல் கோர்த்து தைச்சின்னு இருக்கேன். என்ன தான் ஆர்டிஃபிஷியலாக இப்போது மாவிலை தோரணம் வந்தாலுமே நம்ம மாங்காய் இலையில தோரணம் கட்டி நீங்கள் வாசலில் கட்டி பார்த்தாலே ஒரு தனி அழகுங்க. நல்லாவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கல்ச்சரும் மாறக்கூடாது இல்லைங்களா? நமக்கு அடுத்து வர சந்ததிக்கும் தெரியணும்ல. இது மாதிரி பாருங்கள், பூ வச்சு இதை தைக்க போகிறோம். பூ வச்சு தைச்சி முடிச்சாச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி இந்த வாசல் நம்ம வீட்டு வாசல் அளவு பொறுத்து நூல் எடுத்துக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நீளமாக தேவைப்படுதோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா தைச்சி வச்சுக்கோங்க. மாங்காய் இலை உங்களுக்கு ஷேப் சரியாக இல்லை, சிலது கொஞ்சம் சைடு வாக்கில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சிசர் வச்சு அந்த மாங்காய் இலை ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சைடாக இருக்கிறதெல்லாம். இந்த ஒரு இலை கோர்த்ததுக்கும் இன்னொருத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வருது. நம்ம சைடு வாக்கில் 2 இலை வச்சு கட்டி இருக்கிறதுனால அது நேராகவும் நிற்காததால் அந்த கேப்பில் ஒரு சின்ன சின்ன இலை வச்சு தைச்சிருக்கேன். ஃபைனலாக மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம மாவிலை தோரணம் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் அவுட்புட். நல்லா இருக்கா சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.